ஷெர்லாக் ஹோம்ஸ் துப்பறிகிறார். பாஸ்கோம் பள்ளத்தாக்கு மர்மம் பை ஆர்தர் கொனான் டாய்ல். காலை உணவிற்காக நானும் என் மனைவியும் அமர்ந்தபோது வேலைக்காரி அந்த தந்தியை கொண்டு வந்தார். அது ஷெர்லாக் ஹோம்ஸ் அனுப்பியது. அதன் விவரம் என்னவெனில், உன்னால் 2 நாட்கள் செலவிட முடியுமா? பாஸ்கோம் பள்ளத்தாக்கு மர்மத்தை பற்றி மேற்கு இங்கிலாந்திலிருந்து தந்தி வந்திருந்தது. நீ என்னுடன் வந்தா நன்றாக இருக்கும். காற்றும் காட்சியும் நன்றாக உள்ளது. பேடிங்டனிலிருந்து 11:15க்கு கிளம்பு. என்ன செய்ய போறீர்கள் என்று என்னை பார்த்த மனைவி, கிளம்புகிறீர்களா என்று கேட்டாள். என்ன சொல்வதென்று எனக்கு புரியவில்லை. இப்போதைக்கு எனக்கு தலைக்கு மேல் வேலை இருக்கிறது என்றேன். ஆண்ட்ரூஸ் உங்கள் வேலையை பார்த்து கொள்வான். உங்கள் முகமும் கொஞ்சம் வெளிரிப்போய்த்தான் இருக்கிறது. வெளியே போனால்தான் ஒரு மாற்றம் கிடைக்கும். ஷெர்லாக்குடன் போவதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. நான் போகவில்லை என்றால் என்னை நன்றி கெட்டவன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு தடவை அவனுடன் சென்றபோது எனக்கு ரொம்ப நல்ல அனுபவம் கிடைத்தது என்று சொன்னேன். ஆனால் போக வேண்டும் என்று நினைத்தால் உடனே கிளம்பியாக வேண்டும். ஏனென்றால் இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் எனக்கு கிடைத்த அனுபவத்திலிருந்து எந்நேரமும் பயணத்திற்கு தயாரான சூழ்நிலையிலேதான் இருக்கிறேன். என்னுடைய தேவை மிகவும் குறைவு. அதனால் சொன்ன நேரத்திற்கு முன்பாகவே பெட்டியை எடுத்துக்கொண்டு டாக்ஸியில் ஏறி பேடிங்டன் ரயில் நிலையத்திற்கு கிளம்பிவிட்டேன். ஷெர்லாக் ஹோம்ஸ் நடைமேடையில் இங்கும் அங்கும் உலவிக் கொண்டிருந்தார். ஆள் பார்க்கையில் ஒல்லியாக உயரமாகத்தான் இருப்பார். ஆனால் இன்று அவர் அணிந்திருந்த தொப்பியாலும் அந்த நீளமான சட்டையாலும் இன்னும் ஒல்லியாகவும் உயரமாகவும் தெரிந்தார். நீங்கள் வந்தது மிகவும் நல்லதாய் போயிற்று வாட்சன் என்றார். நம்பிக்கையான ஆள் ஒருவர் உடன் இருப்பது எவ்வளவு நல்லது. உள்ளூர்காரர்கள் சுத்தம் மோசமாக இருப்பார்கள். இல்லையேல் யார் பக்கமாவது சாய்ந்து கொண்டு பொய் சொல்வார்கள். மூலையில் இருக்கும் அந்த 2 இருக்கையில் இடம் போட்டு வை, நான் பயணச்சீட்டு வாங்கி வந்து விடுகிறேன். அந்த ரயில் பெட்டி முழுவதும் எங்களுக்கு சொந்தமாக இருந்தது. ஷெர்லாக் கொண்டு வந்த காகித குப்பைகளை கொட்டுவதற்கு. அதிலிருந்து சில காகிதங்களை தேடி எடுத்து படித்தார். கொஞ்ச நேரம் கழித்து அவற்றிலிருந்து சில குறிப்புகளை எடுத்துக்கொண்டார். சிறிது நேரம் தியானம் செய்வது போல் பாவனை செய்துவிட்டு பின் திடீரென்று அந்த காகிதங்களை பந்து போல சுருட்டி வீசிவிட்டார். இந்த வழக்கு சம்பந்தமா ஏதாவது கேள்விப்பட்டீர்களா என்று என்னை பார்த்து கேட்டார். ஒன்றும் இல்லை. நான் சிறிது நாட்களாக ஒரு தினசரி செய்தித்தாளையும் பார்க்கவில்லை. லண்டன் பிரஸ் முழுவதுமாக எதுவும் செய்தி போடவில்லை. சமீபத்திய செய்தித்தாள்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் படித்து அலசிவிட்டேன். எளிமையான ஒரு வழக்கிற்கு எவ்வளவு சிக்கல்கள் பார். அது பெரிய முரண்பாடாக தெரிகிறதே. ஆனால் அது முற்றிலும் உண்மை. தனித்து தெரிவதுதான் பெரும்பாலும் சரியான துப்பாக இருக்கும். சாதாரணமாகவும் விளக்கங்கள் அதிகமில்லாத குற்றங்களை தீர்ப்பது மிகவும் கடினம். ஆனால் இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்டவரின் மகன் மீதுதான் வலுவான சந்தேகங்கள் இருக்கின்றன. ஓ, அப்ப இது ஒரு கொலையா? இப்போதைக்கு அப்படித்தானே நினைக்கிறார்கள். நானே பார்க்கும் வரை யார் சொல்வதையும் அப்படி எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. எனக்கு புரிந்தவரை என்ன நடந்தது என்று கொஞ்சம் உனக்கு சொல்கிறேன். பாஸ்கோம் பள்ளத்தாக்கு கிராமங்கள் சூழ்ந்த ஒரு மாவட்டம் ராஸ் என்னும் ஊருக்கு பக்கத்தில் ஹெர்ட்ஃபோர்ட்ஷையரில் உள்ளது. அங்கு இருப்பதிலேயே பெரும் செல்வந்த திரு ஜான் டர்னர். ஊரில் பெரும்பாலான நிலம் அவருக்கு தான் சொந்தம். ஆஸ்திரேலியா சென்று நிறைய சம்பாதித்துவிட்டு சொந்த ஊரில் வந்து குடியேறி விட்டார். சிறிது ஆண்டுகளுக்கு முன் அவருக்கு சொந்தமான ஒரு பண்ணையை திரு சார்லஸ் மக்கர்த்தி என்பவருக்கு குத்தகைக்கு கொடுத்திருக்கிறார். அவரும் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்தவர்தான். அங்கேயே அவர்களுக்கு பழக்கம் என்பதால் இங்கு வந்த பின்னும் ஒரே ஊருக்கு வந்துவிட்டனர். டர்னர் தான் இருவரில் பணக்காரர். அதனால் மக்கர்த்தி அவரது வீட்டில் வாடகைக்கு இருக்கிறார்.
ஆனாலும் இருவரும் சரிசமமாகவே எப்பொழுதும் இருப்பார்கள். மக்கர்த்திக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் வயது 18. டர்னருக்கும் அதே வயதுடைய பெண் இருக்கிறாள். இருவருடைய மனைவிகளும் இறந்துவிட்டனர். பக்கத்து குடும்பங்களிடம் அவர்கள் அவ்வளவாக பழகுவதில்லை. ஆனால் மக்கர்திகள் இருவருக்கும் விளையாட்டு மிகவும் பிடிக்கும். அதனால் அந்த ஊரில் இருக்கும் மைதானத்தில் அடிக்கடி பார்க்கலாம். மக்கர்த்தி வீட்டில் 2 வேலையாட்கள், ஒரு நடுத்தர வயது ஆணும் ஒரு சின்ன பெண்ணும். டர்னர் வீட்டில் ஒரு அரை டஜன் வேலையாட்களாவது இருப்பார்கள். இவ்வளவுதான் இந்த 2 குடும்பங்களை பற்றி நான் சேகரித்த விவரங்கள். இப்பொழுது உண்மை சம்பவங்கள் பற்றி சொல்கிறேன். ஜூன் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை மக்கர்த்தி மதியம் 3 மணி அளவில் தன் வீட்டை விட்டு கிளம்பினார். நடந்தே பாஸ்கோம் ஏரிக்கு சென்றார். பாஸ்கோம் பள்ளத்தாக்கில் ஓடும் நீரோடையில் இருந்து அந்த ஏரிக்கு நீர் செல்கிறது. அவர் தனது வேலையாளை அழைத்து கொண்டு காலையில் கிளம்பினார். அவசரமாக செல்ல வேண்டும் என்று அவரிடம் கூறியிருந்தார். ஏனெனில் 3 மணிக்கு முக்கியமான யாரையோ சந்திக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அங்கிருந்து அவர் உயிருடன் திரும்பவில்லை. அவரது பண்ணை வீட்டிலிருந்து பாஸ்கோம் ஏரிக்கு 1/4 மைல் தூரம்தான் இருக்கும். அப்பொழுது அவரை 2 பேர் பார்த்திருக்கின்றனர். ஒரு வயதான பாட்டி, அவர் பெயர் சொல்லப்படவில்லை. இன்னொருவர் திரு வில்லியம் கிரவுடர். அவர் டர்னரிடம் விலங்குகள் பராமரிப்பிற்காக வேலை செய்கிறார். இருவருமே அவர் தனியாக நடந்து சென்றதாகத்தான் சொல்கிறார்கள். கிரவுடர் என்ன சொன்னார் என்றால், மக்கர்த்தி சென்ற சில நிமிடங்களிலேயே அவரது பையன் ஜேம்ஸ் மக்கர்த்தி கையில் ஒரு துப்பாக்கியை வைத்து கொண்டு அவர் பின்னாலேயே சென்றான் என்றார். அந்த சம்பவம் நடந்த பின்தான் அதை பற்றி நினைக்க ஆரம்பித்தாராம். கிரவுடர் பார்வையில் இருந்து மறைந்த பின்னும் அவர்கள் இருவரையும் பார்த்தவர் உண்டு. பாஸ்கோம் ஏரியை சுற்றிலும் வட்ட வடிவில் அடர்த்தியான காடுதான். கரையோரம் கொஞ்சம் புல்வெளி மற்றும் நாணல்கள் இருக்கும். பேஷன்ஸ் மோரான் என்ற 14 வயது சிறுமி ஒருத்தி அங்கே பூ பறித்துக் கொண்டிருந்தாள். அவள் பாஸ்கோம் பள்ளத்தாக்கு எஸ்டேட்டின் விடுதி காப்பாளரின் மகள். அவர்கள் இருவரும் கோபமாக கத்திக்கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருந்ததாக சொல்லியிருக்கிறார். மூத்த மக்கர்த்தி தன் மகனை பார்த்து மிக வன்மையான ஒரு வார்த்தை சொன்னார் என்றும், அந்த பையன் அவரை அடிக்க கையை ஓங்கியதாகவும் சொல்லியிருக்கிறாள். அவள் மிகவும் பயந்து போய் வீட்டிற்கு ஓடிவிட்டாள். அங்கு நடந்ததை தன் தாயிடம் சொன்னாள். அவள் சொல்லி வாயை மூடும் முன் அவரது மகன் அங்கு ஓடி வந்து தன் தந்தையை யாரோ கொன்றுவிட்டதாகவும் தனக்கு உதவி தேவை என்றும் கூறியிருக்கிறான். அவன் மிகவும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்தான். கையில் துப்பாக்கி இல்லை, தொப்பி அணியவில்லை. அவனது வலது கையிலும் சட்டையிலும் ரத்தம் ஒட்டியிருந்தது. அவன் கூட சென்றபோது அவன் தந்தையின் உடல் ஏரிக்கு பக்கத்தில் புல்வெளியில் நீண்டு கிடந்தது. தலையில் கனமான ஒரு பொருளை வைத்து யாரோ பல முறை அடித்திருக்கிறார்கள். அந்த துப்பாக்கியின் இன்னொரு முனையால் கூட அடித்திருக்கலாம். அவரது உடலுக்கருகில்தான் அந்த துப்பாக்கியும் கிடந்தது. இந்த சூழ்நிலையில் அவரது மகன் உடனடியாக கைது செய்யப்பட்டு திட்டமிட்ட படுகொலை என்று முதல் அமர்விலேயே செவ்வாயன்று தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள். புதன்கிழமை ராஸ் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவர் நீதிமன்றத்திற்கு சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு. இதுதான் இந்த வழக்கின் உண்மையான விவரங்கள். இதைவிட ஒரு அற்பமான வழக்கை நான் இதுவரை கண்டதில்லை. சூழ்நிலை ஆதாரங்களே ஒரு குற்றவாளியை காட்டிக் கொடுக்கும் என்றால் அது இந்த வழக்கில் மட்டும்தான். சூழ்நிலை ஆதாரங்கள் மிகவும் நுட்பமானவை என்று கொஞ்சம் யோசனையில் இருந்தபடியே சொன்னார் ஹோம்ஸ். நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்வது போல இருக்கும். கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அதற்கு நேர் எதிரான விஷயத்தை கூறும். ஆனால் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த வழக்கு அந்த இளைஞனுக்கு மிகவும் கொடுமையானதாக இருக்கும். அவனே கூட குற்றவாளியாகவும் இருக்கலாம். அருகாமையில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் டர்னரின் மகள் அவன் கொலை செய்யவில்லை என்று நம்புகிறாள். அந்த பெண் திரு லெஸ்டிராட்டிடம் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறாள். உங்களுக்கும் லெஸ்டிராட்டை தெரியும் என்று நினைக்கிறேன். அவர்தான் ஸ்கேர்லாட்
பற்றி ஆய்வு விஷயத்தில் உதவியவர். ஆக இதனால்தான் அந்த 2 நடுத்தர வயது ஆண்களும் 50 மைல் வேகத்தில் மேற்கு நோக்கி பறந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் அமர்ந்து காலை சிற்றுண்டியை சுவைத்து மகிழ்வதற்கு பதிலாக. இதில் இருக்கும் உண்மை சம்பவங்கள் இவ்வளவு தெளிவாக இருக்கும்போது நமக்கு சாதகமாக எதுவும் இருக்கும் என்று தோன்றவில்லை என்றேன். வெளிப்படையான உண்மையை தவிர இந்த உலகத்தில் ஏமாற்றம் அளிப்பது வேறெதுவும் கிடையாது என்று சிரித்துக்கொண்டே சொன்னார் ஹோம்ஸ். மேலும் லெஸ்டிராட்டுக்கு தெரிந்த வெளிப்படையான உண்மைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். என்னால் அவர் சொல்லும் கருத்துக்களை அவரால் நினைத்தே பார்க்க முடியாது அல்லது செயல்படுத்தவே முடியாத வழிகளில் உறுதிப்படுத்தவோ உடைக்கவோ முடியும் என்று சொன்னால் நான் பெரிதாக பீத்திக் கொள்வதாக நீ நினைக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். உனது வீட்டின் படுக்கறையில் ஜன்னல் வலது பக்கம் இருக்கிறது. ஆனால் விளக்கமே தேவையற்ற தெளிவாக தெரியக்கூடிய இந்த விஷயத்தை திரு லெஸ்டிராட் கவனித்திருப்பாரா என்பதுதான் என் கேள்வி. எப்படி இதெல்லாம்? நண்பா, எனக்கு உன்னை பற்றி மிகவும் நன்றாக தெரியும். உன்னிடம் இருக்கும் இராணுவ ஒழுக்கம் எனக்கு தெரியும். தினமும் காலையில் முகச்சவரம் செய்வாய். இந்த பருவத்தில் காலை வெளிச்சத்தில் தான் சவரம் செய்வார். இடப்புறம் செல்ல செல்ல சரியாக மழிக்கப்படாததால் அந்த பக்கம் வெளிச்சம் சரியாக படவில்லை. உன்னை போன்ற பழக்கங்கள் உள்ள ஒருவன் கண்ணாடியில் தன்னை பார்க்கையில் சம வெளிச்சம் இருந்தும் இப்படிப்பட்ட முடிவை ஏற்றுக்கொள்வதை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. கவனித்து அறிந்து கொள்வதற்கான ஒரு சின்ன உதாரணமாகத்தான் இதை நான் சொன்னேன். ஆனால் இதுதான் என் தொழில். இந்த புலனாய்வில் இதை பயன்படுத்திக் கொள்ளும் சமயம் வரும் என்று எண்ணுகிறேன். இந்த விசாரணையில் 1-2 சின்ன விஷயங்கள் எனக்கு சொல்லப்பட்டன. அது கவனிக்கத்தக்கதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னென்ன என்று சொல். அவனை உடனே கைது செய்யவில்லை என்று தெரிகிறது. அவன் பண்ணை வீட்டிற்கு சென்றவுடன் தான் நடந்தது. காவல் ஆய்வாளர் அவனை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்று சொன்னதும் அவன் சலனப்படவே இல்லை. அதனால் நீதிபதிக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் குற்றத்தை உறுதி செய்துவிட்டார். இது ஒப்புதல் வாக்குமூலம் என்று சந்தோஷமாக சொன்னேன். இல்லை, குற்றமற்றவன் என்று அவன் மறுத்து சொன்ன பின்தான் அது நடந்தது. இவ்வளவு தூரம் பல சம்பவங்கள் நடந்ததை பார்க்கும்போது அது சந்தேகத்துக்கிடமான சாட்சியாக அல்லவா இருக்கிறது? இல்லை, அதற்கு மாறாக அதை காரிருள் மேகங்களுக்கு இடையில் கதிரவனின் புதிய ஒளிக்கீற்றாகத்தான் நான் பாவிக்கிறேன். அவன் எவ்வளவுதான் குற்றமற்றவனாக இருந்தாலும் சூழ்நிலை அவனுக்கு முற்றிலும் எதிராக இருக்கிறது என்பது கூட தெரியாத ஒரு அடிமுட்டாளாக இருந்திருக்க மாட்டான். அவனை கைது செய்ய வரும்போது ஆச்சரியப்பட்டிருந்தாலோ கோபப்பட்டிருந்தாலோ நான் சந்தேகப்பட்டிருப்பேன். ஏனெனில் அப்படிப்பட்ட உணர்ச்சிகள் இருக்கும் சூழ்நிலையில் அது இயற்கையானதாக இருக்காது. மாறாக குற்றம் செய்தவனின் செயலாகத்தான் அவைகள் இறந்திருக்கும். அவன் கபடமில்லாமல் கைதை ஏற்றுக்கொண்டதை பார்த்தால் ஒன்று அவன் குற்றமற்றவனாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சுய கட்டுப்பாடு கொண்டவனாகவோ அல்லது மிகவும் அழுத்தமானவனாகவோ இருக்க வேண்டும். அவன் அங்கிருந்து ஓடிவிட்டான் என்று சொன்னதும் முரணாகப்படவில்லை. ஏனெனில் அவன் தந்தையின் உடலுக்கு அருகில்தான் அவன் இருந்தான். அதுவரை அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி மறந்துவிட்டிருப்பான். அந்த சின்ன பெண்ணின் சாட்சியங்கள் கூட மிகவும் முக்கியமானதுதான். அவரை அடிக்க கை ஓங்கினான் என்று சொன்னது. அவன் பேச்சில் வெளிப்பட்ட மன உளைச்சல்கள் அவன் மனதின் ஆரோக்கியத்திற்கான அறிகுறியே தவிர குற்ற உணர்ச்சி அல்ல. நான் தலையசைத்து சொன்னேன். ரொம்ப பேர் இதைவிட குறைவான சாட்சியங்கள் வைத்தே தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள். ஆமாம், ரொம்ப பேர் தவறாக தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் அந்த இளைஞனின் கருத்து என்ன? அவனை ஆதரிப்பவர்கள் ரசிக்கும்படியாக ஒன்றும் இல்லை. 1-2 சின்ன விஷயங்கள் இருக்கின்றன.
நீ இதை வாசித்து பார்த்தால் உனக்கு புரியும். ஹோம்ஸ் தனது காகிதக்கட்டிலிருந்து ஹெர்போர்ட்ஷையரில் வெளியான பத்திரிகை ஒன்றை எடுத்து நீட்டினார். அதில் அந்த வழக்கை பற்றி வந்த செய்தி இருக்கும் பக்கத்தை எடுத்து ஒரு பத்தியை சுட்டி காட்டினார். அதில்தான் அந்த பையன் தன் வாக்குமூலத்தை சொல்லியிருந்தான். நான் இருக்கையில் சாய்ந்து கொண்டு அதை படித்தேன். இறந்தவரின் ஒரே மகனான திரு ஜேம்ஸ் மக்கர்த்தி அழைக்கப்பட்டார். அவர் பின்வருமாறு வாக்குமூலம் அளித்தார். நான் 3 நாட்களாக பிரிஸ்டலில் இருந்துவிட்டு ஜூன் 3ஆம் தேதிதான் வீடு வந்தேன். என் தந்தை அப்பொழுது வீட்டில் இல்லை. அவர் காரில் திரு ஜான்காஃப் உடன் ராஸ் சென்றிருப்பதாக பணிப்பெண் சொன்னாள். நான் வந்த கொஞ்ச நேரத்தில் அவரது பொறியின் சக்கர சத்தம் கேட்டது. ஜன்னலில் இருந்து எட்டி பார்த்தேன். அவர் வேகமாக எங்கோ சென்று கொண்டிருந்தார். எந்த பக்கம் செல்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் எனது துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு பாஸ்கோம் ஏரி பக்கமாக நடக்க ஆரம்பித்தேன். ஏரியின் பின்னால் இருக்கும் முயல் வலையை பார்க்கலாம் என்று எண்ணிக்கொண்டு நான் செல்லும் வழியில் வில்லியம் கிரௌடரை பார்த்தேன். அவர் தன் வாக்குமூலத்தில் சொன்னது போல, ஆனால் அவர் சொன்னது போல நான் என் தந்தையை பின்தொடரவில்லை. அவர் முன்னால் போனார் என்பது தெரியாது. ஏரிக்கு ஒரு 100 அடிக்கு முன் குய் என்ற சத்தம் கேட்டது. அது எங்களுக்குள் இருக்கும் ஒரு சங்கேத குறியீடு. நான் அங்கு சென்று பார்க்கும்போது என் அப்பா நின்றிருந்தார். என்னை பார்த்ததும் மிகவும் ஆச்சரியமடைந்த அவர் கோபத்தோடு இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டார். அதன்பின் ஆக்ரோஷமான வாக்குவாதங்கள் கைகலப்பு வரைக்கும் சென்றது. ஏனெனில் என் தந்தை மிகவும் கோபக்காரர். அவரை கட்டுப்படுத்த முடியாமல் நான் திரும்பிச் செல்ல ஆரம்பித்தேன். ஒரு 150 அடி கூட சென்றிருக்க மாட்டேன். பின்னால் பயங்கரமான கூக்குரல் கேட்டது. அதனால் திரும்பவும் ஓடிச் சென்று பார்த்தேன். அங்கு என் தந்தை இறந்து கீழே விழுந்து கடந்ததை பார்த்தேன். அவர் தலையில் பலமான அடி. நான் என் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு அவரை என் கைகளில் தாங்கிக் கொண்டேன். ஆனால் அவர் கிட்டத்தட்ட இறந்து விட்டார். அவரை கீழே சாய்த்துவிட்டு டர்னரின் விடுதி காப்பாளரிடம் உதவி கேட்கச் சென்றேன். ஏனெனில் அவர் வீடுதான் அருகில் உள்ளது. நான் திரும்பி வரும்போது யாரும் அவர் அருகில் இல்லை. அவருக்கு காயம் எப்படி ஏற்பட்டது என்றும் எனக்கு தெரியாது. அவர் பிரபலமான மனிதர் இல்லை, ஆனால் கொஞ்சம் கோபக்காரர். இருந்தாலும் அவருக்கு எதிரி என்று யாரும் கிடையாது. இதற்கு மேல் எனக்கு எதுவும் தெரியாது. வழக்கறிஞருக்கும் சாட்சிக்கும் இடையேயான உரையாடல். உன் தந்தை சாகும்போது ஏதும் சொன்னாரா? முனங்கலாக ஏதோ சொன்னார். ஆனால் எலி என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு தெளிவாக கேட்டது. அதிலிருந்து உனக்கு என்ன புரிந்தது? ஒன்றுமில்லை, பிரம்மை பிடித்து உளறுகிறார் என்று எண்ணினேன். நீங்கள் எதற்காக சண்டை போட்டீர்கள்? நான் அதை சொல்ல விரும்பவில்லை. சொல்லித்தான் ஆக வேண்டும். கட்டாயம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த வழக்கிற்கு அது சம்பந்தமில்லை என்பதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதை நீதிமன்றம்தான் முடிவு செய்யும். சொல்ல மறுத்தால் அது உங்களுக்குத்தான் எப்பொழுதும் பாதகமாக இருக்கும் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. பரவாயில்லை. குய் என்ற சப்தம் உங்களுக்கு உங்கள் தந்தைக்கும் நடுவே உள்ள சங்கேத குறியீடு அல்லவா? ஆமாம். பின் எப்படி அவர் உங்களை பார்க்கும் முன் நீங்கள் பிரிஸ்டலில் இருந்து வந்தது தெரியும் முன் அவ்வாறு கத்தினார்? எனக்கு தெரியாது. அவரது அபாய குரல் கேட்டு நீங்கள் திரும்பி வந்து பார்த்தபோது சந்தேகம் படும்படி அங்கே ஏதாவது இருந்ததா? இல்லை. நிச்சயமாக சொல்கிறீர்களா? அங்கு நான் சென்றபோது மிகவும் குழம்பி போய் இருந்ததால் என் தந்தையை பற்றிய சிந்தனை தவிர வேறெதுவும் எனக்கில்லை. ஆனால் கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறது. அங்கு ஓடிச் சென்று செல்லும் போது எனது இடது பக்கத்தில் ஏதோ ஒன்று இருந்தது. சாம்பல் நிறத்தில் ஏதோ ஒரு கோட்டு போல இருந்தது. கோடிட்டும் இருக்கலாம்.
நான் தந்தையை கிடத்திவிட்டு எழும்போது அதை காணவில்லை. ஆக நீங்கள் உதவி கேட்க செல்லும் முன் அது காணாமல் போய்விட்டதல்லவா? ஆமாம், அது காணவில்லை. அது என்னவென்று தெரியாதா உங்களுக்கு? இல்லை, ஏதோ ஒன்று இருந்தது போலதான் எனக்கு தோன்றியது. உங்கள் தந்தையின் உடலில் இருந்து எவ்வளவு தூரம்? 12 அடி இருக்கும். காட்டிலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? அதே தூரம்தான். அதை எடுக்கும்போது நீங்கள் 12 தூரத்தில் தான் இருந்திருக்கிறீர்கள் அல்லையா? ஆமாம், ஆனால் அது என் முதுகுக்கு பின்னே இருந்தது. இத்துடன் சாட்சியின் விசாரணை முடிவடைந்தது. விசாரணையின் முடிவில் ரொம்ப காட்டமாகத்தான் இருந்திருக்கிறார் வக்கீல் என்றேன் நான். அவனது தந்தை அவனை பார்க்கும் முன் சங்கேத வார்த்தை சொன்னதையும், அவர்கள் இருவருக்கும் நடுவில் நடந்த உரையாடலை பற்றி சொல்ல மறுத்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதுதான் இந்த வழக்கில் அந்த பையனுக்கு எதிராக திரும்பியுள்ளது. ஹோம்ஸ் மெலிதாக சிரித்துக்கொண்டே இருக்கையிலிருந்து கை கால்களை சோம்பல் முறித்தார். நீங்களும் வழக்கறிஞரும் சேர்ந்து மிகவும் கஷ்டப்பட்டு அந்த இளைஞனுக்கு சாதகமான சில விஷயங்களை தனியாக பிரித்து விட்டீர்கள். அவனது மிக அதீத கற்பனைக்கும் மிக குறைந்த கற்பனைக்கும் தவறாக மாற்றி முக்கியத்துவம் அளித்து விட்டீர்கள். மிக குறைவு எதற்கென்றால், சண்டைக்கு தேவையான காரணத்தை கற்பிதம் செய்திருந்தால் அவனுக்கு நீதியரசனின் அனுதாபம் கிடைத்திருக்கும். மிக அதீதம் என்னவென்றால், அவன் தன் உள்ளுணர்வுக்கு எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருந்தால் இறக்கும் தருவாயில் சொன்ன எலியை பற்றிய குறிப்பு மற்றும் காணாமல் போன கோட் போன்ற அடிதான விஷயங்களை சொல்லியிருப்பான். ஆக நான் முடிவு செய்து விட்டேன், அந்த இளைஞன் சொன்னது சரி என்று வைத்துக்கொண்டு இந்த வழக்கு எந்த திசையில் பயணிக்கிறது என்று பார்த்துவிடலாம். கொலை நடந்த இடத்தை பார்க்காமல் இந்த வழக்கு பற்றி இனிமேல் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ஸ்வீடனில் மதிய உணவு சாப்பிடுவோம். இன்னும் 20 நிமிடங்களில் நாம் அங்கு இருப்போம். அழகான ஸ்ட்ரவுட் பள்ளத்தாக்கை தாண்டி அகலமாய் மின்னும் செவன் ஆற்றை கடந்து ராஸ் என்னும் அழகான சின்ன கிராமத்தை ஒரு வழியாக நாங்கள் அடைந்தபோது மணி 4 ஆகிவிட்டது. ஒரு மெலிந்த தேகமுடைய மரநாய் போல தோற்றமளிக்கும் தந்திரமும் கள்ளத்தனமும் உடைய ஒருவர் நடைமாடையில் எங்களுக்காக காத்து கொண்டிருந்தார். பழுப்பு நிறத்தில் மேல் சட்டையும் விலங்கு தோலில் செய்யப்பட்ட முழு நீள கால் சட்டையும் அணிந்திருந்தார். இந்த கிராமத்திற்கு அது வித்தியாசமாக தோன்றினாலும் அவரை எங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க கடினமாக இருக்கவில்லை. ஏனெனில் அவர்தான் ஸ்காட்லாந்து யார்டின் திரு லெஸ்டிராட். நாங்கள் அவருடன் காரில் ஏர்போர்ட் சென்றோம். அங்கு எங்களுக்கு தங்குவதற்கு இடம் தயாராக இருந்தது. தேநீர் குடிக்க அமர்ந்திருக்கும் போது வண்டி ஏற்பாடு செய்துவிட்டதாக கூறினார் லெஸ்டிராட். நீங்கள் மிகவும் துருதுருப்பானவர் என்று தெரியும். குற்றம் நடந்த இடத்தை பார்க்காவிட்டால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது என்றும் புரிந்தது. மிகவும் நன்று, பாராட்டுகளுக்கு நன்றி என்று ஹோம்ஸ் கூறிவிட்டு, இது எல்லாம் காற்றழுத்தத்தை பொறுத்து இருக்கிறது என்றார். லெஸ்டிராட் புரியாமல் முழித்தார். எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்றார். இப்பொழுது வெப்பநிலை என்ன? 29, சரியா? காற்று ஒன்றும் இல்லை, மேகங்களும் இல்லை. என்னிடம் ஒரு முழு சிகரெட் பெட்டி இருக்கிறது புகைப்பதற்கு. இந்த மெத்தை போன்ற இருக்கை ஒரு கிராம விடுதியில் இருப்பதைப் போல் இல்லாமல் அருமையாக உள்ளது. அதனால் நான் இன்று அந்த வண்டியை பயன்படுத்துவேன் என்று தோன்றவில்லை. லெஸ்டிராட் அதை கேட்டு சிரித்தாள். நீங்கள் செய்தித்தாள்களை படித்து ஏற்கனவே எந்த சந்தேகமும் இல்லாமல் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டீர்கள் என்றார். இந்த வழக்கு மிகவும் எளிமையானது. மேலும் உள்ளே செல்ல செல்ல இன்னும் எளிமையானதாகவே இருக்கும். அவள் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள். உங்கள் கருத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறாள். நான் செய்யாததை நீங்கள் எதுவும் புதிதாக செய்துவிடப் போவதில்லை என்று திரும்ப திரும்ப அவளிடம் நான் எடுத்து சொல்லிவிட்டேன். இருந்தாலும் இதோ அவளது வண்டி வெளியில்தான் இருக்கிறது.
அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த அறையினுள் ஒரு தேவதை போன்ற ஒரு பெண் உள்ளே நுழைந்தாள். இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை இதுவரை என் வாழ்வில் நான் கண்டிருக்கவில்லை. அவளது கத்தரிப்பூ நிற கண்கள் மின்ன, உதடுகள் விரித்து, ரோஸ் நிற நாக்கு அவள் உள் கன்னங்களை வருட, அவளது இயற்கை தோற்றம் அவளது கவலையில் கரைந்தது போல் அனைவரும் உணர்ந்தோம். "ஓ ஷெர்லாக் ஹோம்ஸ்" என்று அழுதபடியே எங்களில் ஒவ்வொருவராய் பார்த்தாள். பின் ஒரு பெண்ணின் விரைவான உள்ளுணர்வோடும் என்னை பார்த்து, "நீங்கள் இங்கு வந்ததில் மிகவும் மகிழ்ச்சி. அதை சொல்லிவிட்டு போகலாம் என்றுதான் இவ்வளவு தூரம் கார் ஓட்டி கொண்டு வந்தேன். எனக்கு நன்றாக தெரியும் ஜேம்ஸ் இந்த கொலையை செய்யவில்லை என்று. நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது இருவரும் பழகியிருக்கிறோம். அவனது குறைகள் அனைத்தும் எனக்கு அத்துப்படி. ஒரு ஈயை அடிப்பதற்கு கூட அவனுக்கு மனம் வராது. அந்த அளவுக்கு அவன் நல்ல இதயம் படைத்தவன். அவன் மீது சுமத்தப்பட்ட கொலைப்பழி என்பது பைத்தியக்காரத்தனமானது என்பது அவனை பற்றி தெரிந்த அனைவருக்கும் புரியும். அவரை குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்க முடியும் என்றுதான் நான் நினைக்கிறேன் பெண்ணே. என்னால் செய்ய முடிந்த அனைத்தையும் நான் செய்வேன் என்பதை நீ உறுதியாக நம்பலாம். ஆனால் நீங்கள் சாட்சியங்கள் அனைத்தையும் படித்திருப்பீர்களே. நீங்கள் ஒரு முன் முடிவிற்கு வந்திருப்பீர்கள். உங்களுக்கு ஏதும் குறைகள் தெரியவில்லையா? அவன் குற்றமற்றவன் என்று உங்களுக்கே தெரியவில்லையா? பெரும்பாலும் எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது. அப்படியா என்று அழுதவள் வெறுப்போடு லெஸ்டிராட்டை நோக்கி, அவர் சொல்வதை கேட்டீர்களா? அவர்தான் எனக்கு நம்பிக்கை தரும்படி பேசுகிறார். லெஸ்டிராட் தன் தோள்களை குலுக்கி, எனது சகா அவசரப்பட்டு பேசிவிட்டார் போல் தோன்றுகிறது. ஆனால் அவர் சொல்வது உண்மை. எனக்கு நன்றாக தெரியும். அவர் சொல்வது முற்றிலும் உண்மை. ஜேம்ஸ் அதை செய்யவே இல்லை. அவனது அப்பாவிடம் அவன் இட்ட சண்டை பற்றி ஏன் வாய் திறக்கவில்லை என்றால் அதில் நான் சம்பந்தப்பட்டிருப்பதனால்தான். எந்த விதத்தில் என்று கேட்டார் ஹோம்ஸ். இனிமேலும் என்னால் எதையும் மறைக்க முடியாது. ஜேம்ஸ் அவன் தந்தையிடம் என் பொருட்டு நிறைய கருத்து வேறுபாடு இருந்தது. திரு மக்கர்த்தி நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் விரும்பினார். ஆனால் நானும் ஜேம்ஸும் சகோதர பாசத்தில்தான் பழகி வந்தோம். அவனும் இளைஞன், வாழ்க்கையில் நிறைய பார்க்க வேண்டி உள்ளது. அதனால் திருமணத்தில் உடன்படவில்லை. அதனால் அவர்கள் இருவரும் சண்டையிட்டு கொண்டனர். இதை காரணம் காட்டி. உனது அப்பா இதற்கு சம்மதம் கொடுத்தாரா? இல்லை, அவருக்கும் இதில் சம்மதம் இல்லை. திரு மக்கர்த்தியை தவிர யாருக்கும் உடன்பாடில்லை. அவள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு மெல்லிய வெட்கம் அவளது இளம் முகத்தில் படர்ந்தது. இந்த விவரங்களுக்கு நன்றி. நாளை நான் உன் அப்பாவுடன் பேச முடியுமா? இல்லை, மருத்துவர் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். யார் மருத்துவரா? ஆம், உங்களுக்கு தெரியாதா? பாவம் அப்பா, ரொம்ப வருடங்களா அவருக்கு உடம்பு சரியில்லை. இந்த துக்க செய்தி கேட்டு மிகவும் உடைந்து போய்விட்டார். படுத்த படுக்கையாகிவிட்டார். மருத்துவர் வில்லோஸ் அவரது நரம்பு மண்டலம் பாதிப்படைந்து விட்டதாக சொன்னார். அதனால் அவரால் எழுந்து நடமாட முடியாது என்றார். திரு மக்கர்த்தி ஒருவர்தான் விக்டோரியாவில் வேலை பார்த்த நாட்களில் இருந்து அவரை தெரியும் ஒரே மனிதர். ஆ, விக்டோரியா, இது மிகவும் முக்கியமானது. ஆமாம், சுரங்கத்தில், சரியாக சொல்வதனால் தங்கச் சுரங்கம். அங்குதான் திரு டர்னர் தன் சொத்துக்களை முழுவதும் சம்பாதித்தார். ஆமாம், உண்மைதான். மிக்க நன்றி மிஸ் டர்னர். நீங்கள் எனக்கு பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள். வேறு ஏதாவது புதிய தகவல் இருந்தால் நாளை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஜேம்ஸை பார்க்க நீங்கள் நிச்சயம் சிறைக்கு செல்வீர்கள் என்று நினைக்கிறேன். அவனை பார்த்தால் அவன் குற்றமற்றவன் என்று நான் நம்புவதாக அவனிடம் சொல்லுங்கள். நிச்சயம் சொல்வேன் மிஸ் டர்னர். நன்றி. நான் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லாததால் நான் பக்கத்தில் இல்லை என்றால் உடனே தேட ஆரம்பித்து விடுவார். வருகிறேன். கடவுள் உங்களுக்கு துணை புரியட்டும். எந்த வேகத்தில் உள்ளே வந்தாலோ அதே வேகத்தில் வெளியே சென்று விட்டாள்.
அவள் காரின் சக்கரங்கள் சாலையில் இரைச்சலிட்டு கிளம்பியது எங்களுக்கு நன்றாக கேட்டது. எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது ஹோம்ஸ். சிறிது நேர அமைதிக்கு பின் ஒருவித மரியாதையோடு லெஸ்டிராட் சொன்னார். ஏன் நீங்கள் அந்த பெண்ணிடம் நம்பிக்கையை விதைக்கிறீர்கள்? நிச்சயம் ஏமாறத்தான் போகிறாள் என்று தெரிந்தும். என் இதயம் மிகவும் மென்மையானது அல்ல, ஆனால் இது மிகவும் கொடுமை என்றுதான் நான் சொல்வேன். ஜேம்ஸ் மக்கர்த்தியை எப்படி விடுவிப்பது என்ற வழி எனக்கு தெரிகிறது என்று எண்ணுகிறேன் என்ற ஹோம்ஸ், ஜேம்ஸை பார்ப்பதற்கு அனுமதி கிடைத்துவிட்டதா? ஆம், ஆனால் நானும் நீங்களும் மட்டும் பார்ப்பதற்குத்தான் அனுமதி. நான் இன்று வெளியில் செல்லும் எண்ணத்தை மறுபரிசீலனை செய்கிறேன். ஏர்போர்ட் சென்று ஜேம்ஸை இன்றிரவே சந்திப்பதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. நிறைய. சரி, நாம் அப்படியே செய்வோம். வாட்சன், உங்களுக்கு நேரம் மெதுவாக செல்வது போலதான் இருக்கும். ஆனால் நான் 2 மணி நேரத்தில் திரும்பி விடுவேன். நான் அவர்களோடு ரயில் நிலையம் வரை சென்றேன். அந்த ஊரின் வீதிகளில் சிறிது நேரம் சுற்றினேன். பின் விடுதிக்கு திரும்பினேன். அங்கு சோஃபாவில் அமர்ந்து மஞ்சள் அட்டைப்படம் போட்ட ஒரு நாவலை படிக்க ஆரம்பித்தேன். வலுவில்லாத அந்த கதையின் கரு மிகவும் மெல்லியதாக இருந்தது. ஆனால் நாங்கள் இப்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கும் விடை தெரியாத மர்மத்தை பார்க்கும்போது என் மனம் கதையிலிருந்து சற்று விலகி யதார்த்த உலகிற்கு வந்தது. அதனால் அந்த நாவலை தூக்கி அறையின் மூலையில் விசிறியடித்துவிட்டு இன்று நடந்த நிகழ்ச்சிகளை அசை போட ஆரம்பித்தேன். உலகிலேயே மிகவும் துரதிர்ஷ்டசாலியான அந்த இளைஞன் சொல்வது உண்மை என்றே வைத்துக்கொண்டாலும், அவன் தன் தந்தையை விட்டு கிளம்பிய கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் அவர் கூக்குரல் கேட்டு திரும்பி ஓடி புல்வெளிக்குள் வந்த அந்த இடைப்பட்ட நேரத்தில் அப்படி என்ன யாருக்கும் தெரியாத பிரச்சனை அங்கு நடந்திருக்கும்? மிகவும் கொடூரமான கொலையில் முடியும் அளவுக்கு என்னவாக இருக்கும்? கொலை செய்யப்பட்டவரின் உடலில் ஏற்பட்ட காயங்களை பார்த்தால் நமது மருத்துவ உள்ளுணர்வுக்கு ஏதேனும் புலப்படுமா? அறையின் மணி அடித்து வாரப்பத்திரிகை ஒன்றை கொண்டு வர செய்தேன். அதில் அந்த வழக்கு விசாரணை பற்றி வரிக்கு வரி போட்டிருந்தார்கள். மருத்துவ அறிக்கையில் உச்சி மண்டை ஓட்டின் இடது பக்க எலும்பின் கீழ்ப்பாகத்தில் 1/3 பங்கும், பின்மண்டை எலும்பில் இடது பக்கத்தில் பாதியும் ஒரு முனை மழுங்கிய ஆயுதத்தால் உடைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. நான் எனது தலையில் அதே பாகத்தை தடவி பார்த்து கொண்டேன். நிச்சயமாக அது பின்னால் இருந்து விழுந்த அடிதான். அது ஓரளவு அந்த இளைஞனுக்கு சாதகமாக இருக்கும். ஏனெனில் அவன் நேருக்கு நேர் நின்றுதான் சண்டை போட்டிருப்பான். ஆனாலும் அதை வைத்து வாதிட முடியாது. ஏனெனில் அடிபட்ட போது அவர் திரும்பியிருக்க வாய்ப்புள்ளது. இருந்தாலும் ஹோம்ஸிடம் இதை சொல்லி வைத்தால் நலம். இறக்கும் தருவாயில் அவர் எலியை பற்றி சொன்னது இன்னொன்று. அதன் அர்த்தம் என்னவாக இருக்கும்? பிரம்மை பிடித்து சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. திடீரென்று தலையில் அடிவாங்கிய மனிதனுக்கு உடனே சித்த பிரம்மை பிடிக்க வாய்ப்பில்லை. அவர் விதி எப்படி முடிவுக்கு வந்தது என்பதை அவர் விளக்க முற்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் சொல்ல வந்ததுதான் என்ன? என் மூளையை கசக்கி யோசித்து கொண்டிருந்தேன். அப்புறம் மக்கர்த்தி பார்த்த அந்த உடை, அது உண்மையாக இருந்தால் கொலைகாரன் தனது மேலங்கியை அந்த சண்டையில் விட்டு சென்றிருக்க வேண்டும். ஜேம்ஸ் தன் தந்தையின் முன் மண்டியிட்டு அமர்ந்திருக்கும் போது திரும்ப வந்து எடுத்து சென்றிருக்க வேண்டும். வெறும் 12 அடி தூரத்தில் இருந்து. வெறும் மர்மங்களாகவும் கற்பனைக்கே எட்டாத புதிர்களாகவும் தான் இவை அனைத்தும் இருக்கின்றன. லெஸ்டிராட்டின் கருத்தை கேட்டு நான் ஆச்சரியப்படவில்லை. அதே சமயத்தில் ஹோம்ஸின் நுண்ணறிவின் மீது எனக்கு அபார நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் அந்த பையன் நிரபராதி என்று நிரூபிக்க நினைக்கும் ஹோம்ஸின் நம்பிக்கையை பலப்படுத்தும். அவர் தனியாகத்தான் திரும்பி வந்தார். லெஸ்டிராட் அந்த ஊரில் உள்ள விடுதியில் தங்கியிருப்பதால். வெப்பம் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தார் ஹோம்ஸ். கொலை நடந்த இடத்தை நாம் பார்வையிடுவதற்கு முன் மழை பெய்யாமல் இருக்க வேண்டும். இருந்தாலும் ஒரு மனிதன் இந்த மாதிரி வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது
தன் முழு உழைப்பையும் செலுத்த வேண்டும். நீண்ட தூர பயணத்தில் களைத்த நாம் இப்பொழுது தொடர்வது சரியாக இருக்காது. நான் ஜேம்ஸ் மக்கர்த்தியை சந்தித்தேன். அவனிடம் இருந்து புதிதாக ஏதாவது தெரிந்ததா? இல்லை. ஒன்றுமே சொல்லவில்லையா? ஒன்றுமே இல்லை. ஒரு கட்டத்தில் யாராவது ஒருத்தரை கை காட்டுவான் என்று நினைத்து கொண்டே இருந்தேன். எல்லோரையும் போல அவனுக்கும் குழப்பமாகத்தான் இருக்கிறது. அவன் கலகலப்பானவன் இல்லை, ஆனால் கலையாக இருக்கிறான். நல்லவராக இருப்பான் என்று நினைக்கிறேன். அவன் ரசனைதான் எனக்கு புரியவில்லை என்றேன் நான். மிஸ் டர்னரை போன்ற அழகான பெண்ணை திருமணம் செய்ய பிடிக்கவில்லை என்பது உண்மையானால் அது ஒரு பெரிய வலி மிகுந்த கதை. அந்த பையன் அவளை ஒரு தலையாக பைத்தியக்காரத்தனமாக காதலித்திருக்கிறான் 2 வருடங்களுக்கு முன்னால். ஆனால் அவள் அறிமுகமாவதற்கு முன்பே அவள் ஒரு விடுதி பள்ளியில் 5 வருடங்களாக படித்து கொண்டிருக்கும் போது இந்த மடையன் பிரிஸ்டலில் உள்ள மதுக்கடையில் பணிபுரியும் ஒரு பெண்ணை பதிவு திருமணம் செய்திருக்கிறான். யாருக்குமே இதை பற்றி தெரியாது. அவன் நிலை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது பார்த்தீர்களா? அவனுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயத்தை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டாலும் அவனால் அதை செய்ய இயலாத சூழ்நிலை. இதனால்தான் அவன் அப்பா மிஸ் டர்னரிடம் அவனை திருமணம் பற்றி பேச சொன்னபோது அதை கைகலப்பு வரை போய்விட்டது. இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு வேலையும் இல்லாததால் அவன் திருமணம் செய்த விஷயத்தை கேள்விப்பட்டிருந்தால் அவனை அடித்தே கொண்டிருப்பார். அவ்வளவு கோபக்கார மனிதர் அவர். கடந்த 3 நாட்கள் அவன் பிரிஸ்டலில் தன் மனைவியின் வீட்டிற்கு தான் சென்று வந்திருக்கிறான். அவன் அப்பாவிடம் அது தெரியாது, சொல்லவும் இல்லை. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் முக்கியமானது. கெட்டதிலும் ஒரு நல்லது நடந்திருக்கிறது. செய்தித்தாளை பார்த்து இவன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருப்பதை தெரிந்த பின் இவன் எப்படியும் தூக்கில் தொங்கிவிடுவான் என்ற நம்பிக்கையில் அவன் மனைவி இவனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாள். தனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டதாகவும் அவள் கணவன் பெர்முடாவில் உள்ள ஒரு துறைமுகத்தில் வேலை செய்வதாகவும் சொல்லியிருக்கிறாள். அதனால் அவனுக்கும் அவளுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை என்றாலாம். அந்த விவரம் தெரிந்த பின் ஒரு ஆறுதலாக இருக்கிறது அவனுக்கு. இவ்வளவு நடந்த பின்னும் அவன் கொலை செய்யவில்லை என்றால் வேறு யார்தான் செய்தது? யார்? நான் உங்களுக்கு 2 விஷயங்களை சொல்கிறேன். 1, கொலை செய்யப்பட்டவர் யாரையோ பார்ப்பதற்காகத்தான் ஏரிக்கு சென்றார். அது அவரது மகன் கிடையாது. அவன் ஊரில் இல்லை. எப்பொழுது வருவான் என்றும் அவருக்கு தெரியாது. 2, கொலை செய்யப்பட்டவர் கூயி என்று கத்தியிருக்கிறார். தன் மகன் வந்துவிட்டான் என்று தெரியும் முன்பே. இந்த 2 விஷயங்களில்தான் இந்த வழக்கே இருக்கிறது. இப்பொழுது சார்ஜ் மெரிடித் என்பவரை பற்றி பேசுவோம். மற்ற விஷயங்களை நாளை பார்த்து கொள்வோம். ஹோம்ஸ் எதிர்பார்த்ததைப் போல் மழை எதுவும் பெய்யவில்லை. தெளிவான வானமாகவே மறுநாள் விடிந்தது. 9 மணிக்கு லெஸ்டிராட் வண்டி அனுப்பியிருந்தார். நாங்கள் ஹேதர்லி பண்ணைக்கும் பாஸ்கோம் ஏரிக்கும் செல்லலாம் என்று புறப்பட்டோம். இன்றைக்கு ஒரு துக்கமான செய்தி என்று லெஸ்டிராட் ஆரம்பித்தார். திரு டர்னர் அவர்களது நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டதால் நம்பிக்கை போய்விட்டதாக சொல்லப்படுகிறது. மிகவும் வயதான மனிதர் என்று எண்ணுகிறேன் என்றார் ஹோம்ஸ். 60 வயது. அவரது வெளிநாட்டு வாழ்க்கை அவரை மிகவும் படுத்திவிட்டது. மேலும் வெகு நாட்களாக உடல்நிலையும் சரியில்லாமல் தான் இருந்தார். இந்த தொழில் அவரது உடம்பை மிகவும் பாதித்திருக்கிறது. அவர் மக்கர்த்திக்கு மிக நெருங்கிய நண்பர். அவருக்காக மிகவும் உதவி செய்திருக்கிறார். ஹேதர்லி பண்ணை வீட்டை வாடகை வாங்காமலேயே இலவசமாக கொடுத்திருக்கிறார். அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறதே என்றார் ஹோம்ஸ். ஆமாம், இன்னும் பலவிதமாக அவருக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த ஊரெல்லாம் அதை பற்றியே பேச்சாக தான் எப்பொழுதும் இருக்கிறது. உண்மையாகவா? இதிலிருந்து உங்களுக்கு ஒன்று புரிகிறதா? திரு மக்கர்த்தி தன்னிடம் எதுவுமே இல்லாத நிலையிலும்
எவ்வளவு திரு டர்னருக்கு கடன்பட்டிருந்த போதும் அவரது மகளை தன் மகனுக்கு மணம் முடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருக்கிறார். மிஸ் டர்னர் அந்த சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசாகி விடுவாள் என்றும் அவருக்கு தெரியும். எவ்வளவு புத்திசாலித்தனமாக தன் மகனை வைத்து காய் நகர்த்த பார்த்திருக்கிறார். அவரது மகள் இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாள். இதிலிருந்து ஒன்று புரிந்து கொள்ள முடியவில்லையா உங்களால்? நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்து முடித்துவிட்டோம் என்று கண்ணடித்து கொண்டே சொன்னார் லெஸ்டிராட். எனக்கு உண்மைகளை சந்திப்பதற்குத்தான் பயமாக இருக்கிறது ஹோம்ஸ். அனுமானங்களையும் கற்பனையும் கண்ட பிறகு. நீங்க சொல்வது மிக சரி என்றார் அடக்கமாக. உங்களுக்கு உண்மைகளை கண்டு பயமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இதிலிருந்து உங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உண்மை எனக்கு தெளிவாக தெரிகிறது என்று லெஸ்டிராட் கொஞ்சம் கடுப்புடன் சொன்னார். அது என்ன என்று கேட்டார் ஹோம்ஸ். வயதான மக்கர்த்தியை கொன்றது இளைய மக்கர்த்திதான். மற்ற அனைத்தும் நிலவின் ஒளி போன்றதே. பனிமூட்டத்தை விட நிலா ஒளி நல்லதே என்று சிரித்து கொண்டே சொன்னார் ஹோம்ஸ். ஆக இப்பொழுது நாம் வந்திருப்பது ஹேதர்லி பண்ணை என்று நினைக்கிறேன். ஆமாம், அதேதான். அது மிகவும் பெரியதாய் அரண்மனை போன்று இருந்தது. 2 மாடிகள், கருங்கல் கூரை, சாம்பல் நிற சுவர்களின் மேல் மஞ்சள் நிற கொடி வகைகள் படர்ந்து இருந்தன. விரித்து விடப்பட்ட ஜன்னல் திரைச்சீலைகள், புகை வராத புகைப்பூக்கி கூண்டுகள், இதையெல்லாம் பார்க்கும்போது பாதிக்கப்பட்டது போல் தெரிந்தது. இந்த பயங்கரத்தின் அழுத்தம் இன்னும் அதன் மேல் பயணிப்பது போல் தெரிந்தது. கதவை தட்டிய போது பணிப்பெண் வந்தாள். அவளது முதலாளி சாகும்போது அணிந்திருந்த காலணிகளை ஹோம்ஸ் கேட்டுக்கொண்டதால் காண்பித்தாள். அவரது மகனின் காலணிகளையும் காண்பித்தாள். இருந்தாலும் அதை அவன் அப்பொழுது அணிந்திருக்கவில்லை. அதையெல்லாம் நன்றாக கவனித்த பின் பாஸ்கோம் ஏரி நோக்கி சென்றோம். இப்படி ஒரு மனதை நுகர்ந்து அவர் முகமே மாறிவிட்டது. பேக்கர் தெருவில் வந்த அமைதியான சிந்தனையாளராகவும் தர்க்கவியலாளராகவும் இதுவரை அவரை அறிந்தவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். அவரது முகம் எதையோ பறிகொடுத்தவர் போலவும் கருப்பாகவும் மாறிவிட்டது. அவரது புருவங்கள் 2 கரும் கோடுகள் போலாகிவிட்டன. அதற்கு நடுவிலிருந்து அவரது கண்கள் எஃகு போல் பிரகாசித்தன. அவரது முகம் சிறிது கவிழ்ந்தது. தோள்கள் குவிந்தன. உதடுகள் இறுக்கமடைந்தன. நீளமான உறுதியான அவரது கழுத்து நரம்புகள் புடைத்து சாட்டை போல் காட்சியளித்தன. அவரது நாசிகள் விரிந்து வேட்டையாடும் ஒரு விலங்கு ஓடத் தயாராக இருப்பது போல் இருந்தது. இந்த வழக்கில் அவரது முழு கவனமும் இருந்ததால் அவருக்கு யார் சொல்வதும் காதலியே விழுந்திருக்காது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு உருமல்தான் பதிலாக கிடைத்திருக்கும். மித வேகத்தில் அமைதியாக அந்த காட்டு வழி பாதையில் நடந்தார். அந்த புல்வெளிகள் தாண்டி பாஸ்கோம் ஏரியை அடைந்தோம். அந்த இடம் ஈரமான சதுப்பு நிலமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த மாவட்டமே அப்படிப்பட்ட நிலம்தான். அங்கே பல காலடி தடங்கள் இருந்தன. நடைபாதையிலும் இருபுறமும் இருந்த சிறிய புல்வெளியிலும் சில நேரங்களில் வேகமாக நடப்பார்கள். சில இடங்களில் திடீரென்று நிற்பர். ஒரு இடத்தில் திரும்ப வந்து புல்வெளிக்குள் நுழைந்தார். லெஸ்டிராட்டும் நானும் அவர் பின்னால் சென்றோம். கர்வமுள்ள நேர்மையான ஒரு துப்பறிவாளன் பின். அவரது ஒவ்வொரு செயலும் சரியான ஒரு முடிவிற்கு இட்டுச் செல்லும் என்ற நம்பிக்கையில் நாணல்கள் விளைந்த ஒரு 50 அடி விட்டமுடைய நீர் கொண்டது பாஸ்கோம் ஏரி. ஹேதர்லி பண்ணைக்கும் டர்னருக்கும் சொந்தமான பூங்காவிற்கும் நடுவில் அமைந்திருந்தது. அந்த காட்டுக்கு சிறிது மேலே தூரத்தில் துருத்தி கொண்டிருந்த 2 கோபுரங்கள் அந்த பணக்கார மனிதரின் வீடு இருக்கும் இடத்தை காண்பித்துக் கொண்டிருந்தன. ஹேதர்லி பண்ணை பக்கம் காடு மிகவும் அடர்த்தியாக வளர்ந்திருந்தது. ஈரமான புற்கள் நிறைந்த குறுகலான புல்தரை இருப்பது அடிநீளம் வரை சென்றது. மரங்களின் முடிவில் நாணல்கள் வளர்ந்திருந்தன. ஏரி நீரை ஒட்டி
இறந்த உடல் இருந்த சரியான இடத்தை லெஸ்டிராட் காட்டினார். அவ்வளவு ஈரம் இருந்ததால் அவர் விழுந்த இடம் சரியாக தெரிந்தது. ஹோம்ஸின் ஆர்வமான முகத்தையும் ஊடுருவும் கண்களையும் பார்க்கும்போது உடைந்து கிழிந்திருந்த புற்களில் இருந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் புலப்பட்டது போல் தெரிந்தது. அவர் வட்டமாக ஒரு நாய் மோப்பம் பிடிப்பது போல் சுற்றி வந்தார். அதன் பின் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் ஏன் ஏரிக்குள் சென்றீர்கள் என்று கேட்டார். நான் ஒரு கம்பை வைத்து ஏரி தண்ணீரில் கிளறி ஏதாவது ஆயுதமோ அல்லது வேறு ஏதாவது தடயம் கிடைக்குமோ என்று பார்த்தேன். ஆனால் எப்படி? போதும் போதும், எனக்கு நேரமில்லை. உள்நோக்கி இருக்கும் உங்கள் இடது கால் தடம் எல்லா இடத்திலையும் இருக்கிறது. ஒரு பெருச்சாளி அந்த பாதையில் சென்றால் அந்த நாணல்களுக்குள் மறைந்திருக்கும். அவர்கள் ஒரு எருமை கூட்டம் போல் இங்கு வந்து எல்லா இடத்திலையும் புரள்வதற்கு முன் நான் இங்கு வந்திருந்தால் மிகவும் எளிதாக இருந்திருக்கும். இங்கேதான் விடுதி காப்பாளரின் குடும்பம் வந்து இறந்த உடலை சுற்றி ஒரு 6-8 அடி கால் தடங்கள் பதித்திருக்கிறார்கள். இங்கே அதே கால்கள் வேறு 3 தடங்கள் பதித்திருக்கின்றன. அவர் ஒரு பூத கண்ணாடியை எடுத்து எல்லாவற்றையும் பார்த்து பெரும்பாலும் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். எங்களை பார்த்து பேசியது மிகவும் கம்மி. இவைதான் இளைய மக்கர்த்தியின் பாத சுவடுகள். 2 முறை அவர் நடந்து போயிருக்கிறார். 1 முறை வேகமாக ஓடியிருக்கிறார். அதனால்தான் முன்னங்கால்கள் நன்றாக அழுந்திருக்கின்றன. குதிக்கால்கள் சுவடுகள் தெரியவே இல்லை. அது அவன் சொன்னதை ஒத்திருக்கின்றன. அதுதான் அவனது அப்பாவின் மேலும் கீழும் நடந்தால் ஏற்பட்ட சுவடுகள். இது என்ன? அவனது துப்பாக்கியின் பின்புறம். அவன் அப்பா சொல்வதை கேட்டு நின்றிருந்த இடம். பின் இது என்ன? முன்னங்கால்கள் தடம் சதுரமாக இருக்கிறது. மிகவும் வித்தியாசமாகவும் இருக்கிறது. வருகின்றன, போகின்றன, பின் திரும்பவும் வருகின்றன. ஆம், தன் மேலங்கியை எடுப்பதற்காக அவை எங்கிருந்து வருகின்றன? அவர் மேலும் கீழுமாக சென்றார். சில நேரங்களில் தடங்கள் கிடைத்தன, சில நேரங்களில் மறைந்தன. இப்படியே செல்லும் போது அந்த காட்டின் எல்லையில் இருந்த ஒரு பெரிய மரத்தின் நிழல் வரை கொண்டு சென்றது. அந்த மர்மம்தான் இந்த காட்டிலேயே மிகவும் பெரியது. அதன் கடைசி வரை சென்று ஹோம்ஸின் முகத்தில் ஒரு திருப்தி தெரிந்தது. அவர் அங்கு நீண்ட நேரம் இருந்தார், இலைகளையும் சுள்ளிகளையும் புரட்டி போட்டபடியே. அவரது பூத கண்ணாடியை வைத்து நிலத்தில் மட்டுமல்லாது அந்த மரத்தின் கிளைகளையும் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் ஆராய்ச்சி செய்தபடி இருந்தார். பாசிகள் படர்ந்த ஒரு இடத்தில் உடைந்த கல் ஒன்றை கண்டார். அதை கவனமாக எடுத்து ஆராய்ந்து பார்த்துவிட்டு பத்திரப்படுத்தி கொண்டார். பின் காட்டு வழியே சென்று கொண்டே இருக்கும்போது மரங்கள் எல்லாம் மறைந்த பின் நெடுஞ்சாலை தெரிந்தது. பாஸ்கோம் பள்ளத்தாக்கு மர்மம் பகுதி 2. இந்த வழக்கு இப்பொழுதுதான் சூடு பிடிக்க ஆரம்பித்துள்ளது என்று சொல்லிவிட்டு பழைய நிலைமைக்கு வந்தார். இந்த சாம்பல் நிற வீடுதான் விடுதி காப்பாளரின் வீடாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் உள்ளே சென்று மோரானிடம் பேசிவிட்டு சில குறிப்புகள் எடுக்கலாம் என்று எண்ணுகிறேன். அதன் பின் நாம் மதிய உணவு சாப்பிட செல்வோம். நீங்கள் காருக்கு சென்று கொண்டீர்கள். நான் சிறிது நேரத்தில் வந்து விடுகிறேன். நாங்கள் 10 நிமிடத்தில் காருக்கு வந்துவிட்டோம். அங்கிருந்து ராஸ் நகருக்கு சென்று கொண்டிருந்தோம். அந்த காட்டிலிருந்து எடுத்து வந்த கல்லை இன்னும் ஹோம்ஸ் தன் கையிலேயே வைத்திருந்தார். லெஸ்டிராட் இது உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லிக்கொண்டே அந்த கல்லை காண்பித்தார். இதுதான் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதம். இதில் எந்த ஒரு அடையாளமும் இல்லையே. ஆமாம், இல்லை. பின் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதற்கு கீழே புற்கள் வளர்ந்திருந்தன. அந்த கல் 3 நாட்களாகத்தான் அங்கு இருந்திருக்கிறது. அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதற்கு எந்த அடையாளமும் இல்லை. காயங்களோடு இது ஒத்துப்போகிறது. வேறெந்த ஆயுதமும் இருந்ததற்கான அடையாளமும் இல்லை. அப்புறம் அந்த கொலைகாரன் நல்ல உயரமான
இடது கை பழக்கமுள்ள வலது கல் நொண்டியாய் உள்ள தடிமனான குதிக்கால் கொண்ட பூட் அணியக்கூடிய சாம்பல் நிற கோட் அணியக்கூடிய இந்திய சுருட்டு பிடிக்கக்கூடிய சுருட்டு பிடிப்பு பயன்படுத்தக்கூடிய மொன்னையான பேனா கத்தி சட்டைப்பையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள்தான் இந்த கொலையை செய்திருக்க வேண்டும். இன்னும் நிறைய அடையாளங்கள் உள்ளன. ஆனால் தற்போதைக்கு இவைகள் போதும் நாம் தேடிச் செல்ல. லெஸ்டிராட் சிரித்தார். எனக்கு இன்னும் சந்தேகமாகவே இருக்கிறது. உங்கள் அனுமானங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த மரமண்டையில் உள்ள பிரிட்டிஷ் நீதிமன்றத்தை எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள்? நாமேதான் என்று அமைதியாக சொன்ன ஹோம்ஸ், நீங்கள் உங்கள் வழிமுறையை பின்பற்றுங்கள், நான் எனது வழிமுறையை பின்பற்றுகிறேன். இன்று மதியம் எனக்கு வேலை இருக்கிறது. அதனால் இன்று சாயந்தரம் புகை வண்டியில் லண்டன் வருகிறேன். வழக்கை பாதியில் விட்டுவிட்டா? இல்லை, வழக்கு முடிந்தது. பின் அந்த மர்மம்? அது தீர்க்கப்பட்டது. யார் குற்றவாளி? நான் விளக்கம் கொடுத்த அதே ஆள்தான். ஆம், ஆனால் யார் அது? அவரை கண்டுபிடிப்பது ஒன்றும் கடினமாக இருக்காது. இந்த ஊர் ஒன்றும் அவ்வளவு ஜனத்தொகை உள்ள ஊர் அல்ல. லெஸ்டிராட் தோள்களை குலுக்கினார். நான் நடைமுறையான ஆள் என்று சொன்ன அவர், ஊரில் உள்ள ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து இடது கை பழக்கமுள்ள நொண்டியாளை தேடி பார்ப்பது என்னால் முடியாது. ஸ்காட்லாந்து யார்ட் முழுவதும் என்னை பார்த்து கை கொட்டி சிரிக்கும். சரி என்றார் ஹோம்ஸ் மிக அமைதியாக. நான் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் தங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது. நீங்கள் கிளம்புவதற்கு முன் ஒரு வரி எழுதிவிட்டு போகிறேன். வருகிறேன். லெஸ்டிராட்டை அவர் விடுதியின் முன் இறக்கிவிட்டுவிட்டு நாங்கள் எங்கள் அறைக்கு சென்றோம். அங்கு எங்களுக்கு மதிய உணவு தயாராக இருந்தது. ஹோம்ஸ் மிக அமைதியாக இருந்தார். மிகவும் யோசனையில் ஆழ்ந்திருந்த அவர் முகத்தில் வலி மிகுந்த உணர்ச்சியை மிகுந்திருந்தது, குழப்பத்தின் உச்சியில் இருப்பவரைப் போல. வாட்சன், இங்கே பாருங்கள் என்ற அவர், இந்த நாற்காலியில் அமருங்கள். உங்களுக்கு ஒரு சிறிய போதனை செய்ய போகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. உங்கள் ஆலோசனை எனக்கு தேவை. சுருட்டை பற்ற வையுங்கள். நான் விவரிக்க ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிங்கள். இந்த வழக்கில் இளைய மக்கர்த்தியை பற்றி உடனடியாக நம்மை பாதித்த 2 விஷயங்கள் உள்ளன. இரண்டுமே அவனுக்கு சாதகம் என்று நான் நினைத்தேன். நீங்கள் எதிரானது என்று சொன்னீர்கள். ஒன்று, அவர் தன் மகனை சந்திக்கும் முன் குயி என்ற சத்தம் வேண்டும். 2, எலியை பற்றி அவர் சொன்னது. அவர் நிறைய வார்த்தைகளை உளறினார். ஆனால் அவர் மகனுக்கு கேட்டது எலி என்ற வார்த்தை மட்டுமே. இந்த 2 விஷயங்களிலிருந்துதான் நமது ஆராய்ச்சி தொடங்க வேண்டும். அவன் சொன்னது உண்மை என்ற அடிப்படையில் இருந்து அதை ஆரம்பிப்போம். குய்யை பற்றி என்ன செய்வது? உறுதியாக அது தன் மகனுக்காக சொன்னது இல்லை. அவரை பொறுத்தவரை அவன் பிரிஸ்டலில் இருந்தான். அவன் அங்கு வந்தது தற்செயலாக நிகழ்ந்தது. அவர் குய் என்று கூப்பிட்டது அவர் அங்கே சந்திக்க வேண்டிய மனிதருக்கானது. ஆனால் இந்த குய் என்ற சத்தம் முற்றிலும் ஒரு ஆஸ்திரேலியா சம்பந்தப்பட்டது. ஆஸ்திரேலியர்கள் தங்களுக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சங்கேத வார்த்தை. அதனால் மக்கர்த்தியை அன்று சந்திக்க வேண்டியவர் நிச்சயமாக ஆஸ்திரேலியா சென்று வந்தவராகத்தான் இருக்க வேண்டும். எலி பற்றி சொன்னது? ஷெர்லாக் ஹோம்ஸ் தன் சட்டை பையிலிருந்து ஒரு மடித்த காகித எடுத்தார். மேஜையின் மேல் வைத்து விரித்தார். இது விக்டோரியா மாகாணத்தின் வரைபடம். நேற்று பிரிஸ்டலுக்கு தந்தியடித்து வரவழைத்தேன். வரைபடத்தின் ஒரு பகுதியில் கை வைத்து இதை படியுங்கள் என்றார். அரட் என்றான். இப்பொழுது என்று கையை எடுத்தார். பல்லட். மிகவும் சரி, அதுதான் அந்த மனிதன் சொன்ன வார்த்தை.
அதில் கடைசி 2 அசை சொற்களை மட்டும்தான் அவரது மகன் கேட்டிருக்கிறான். அவர் கொலையாளியின் பெயரை உச்சரிக்கத்தான் முயன்றிருக்கிறார். பல்லற்றில் இருந்து வந்த ஒருவர் என்று. அருமை! நான் ஆச்சரியத்தில் கத்தினேன். இது வெளிப்படையாகிவிட்டது. இப்பொழுது நமது துறையை மிகவும் குறுக்கிவிட்டன. சாம்பல் நிற மேலங்கி வைத்திருந்தது 3வது விஷயம். அவர் மகனின் வாக்குமூலத்தை வைத்து பார்க்கும்போது சரியாக தோன்றுகிறது. அது உறுதியானதும் கூட. முற்றிலும் தெளிவற்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து இறுதியான முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஆஸ்திரேலியாவின் பல்லற்றில் இருந்து வந்த சாம்பல் நிற மேலங்கி பயன்படுத்தும் ஒருவர் என்று. நிச்சயமாக அந்த ஒருவரும் இந்த மாவட்டத்தில் தன் வீட்டில் இருந்திருக்க வேண்டும். இந்த ஏரியில் வெளியாட்கள் யாரும் சுற்ற முடியாது. ஏனெனில் பண்ணை வழியாகவோ அல்லது எஸ்டேட் வழியாகவோ தான் இந்த ஏரியை அடைய முடியும். நிச்சயமாக இன்று நமது பயணத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நிலத்தில் தேடிக்கொண்டிருக்கும் போது கண்டுபிடித்த சில அற்பமான விஷயங்களை அந்த முட்டாள் ரெஸ்டிராட்டிடம் சொன்னேன். குற்றவாளி எப்படிப்பட்டவன் என்று. ஆனால் அவைகளை பற்றி எப்படி தெரிந்தது? உங்களுக்கு எனது வழிமுறை பற்றி தான் தெரியுமே. அற்பமான விஷயங்கள் உற்று நோக்குவதுதான் அதன் அடிப்படை தத்துவம். அவரது உயரத்தை அவரின் 2 அடிகளுக்கு நடுவிலுள்ள தூரத்தை வைத்து உத்தேசமாக சொல்லிவிட்டீர்கள். அவரது பூட் பற்றி சுவடுகளை வைத்து சொல்லிவிடலாம். ஆமாம், அவைகள் வித்தியாசமானவைதான். அவர் நொண்டி என்பது எப்படி தெரிந்தது? வலது கால் சுவடு அவ்வளவு தெளிவாக இல்லை. அந்த பக்கம் குறைந்த அழுத்தம்தான் இருந்தது. ஏனென்றால் அது ஒச்சம். அவர் ஒரு நொண்டி. அவரது இடது கை பழக்கம் எப்படி தெரிந்தது? மருத்துவ அறிக்கையை வாசிக்கும் போது அடிப்பட்ட விதம் உங்களுக்கே வினோதமாக இருந்ததா இல்லையா? பின்புறமாக இருந்ததுதான் தாக்குதல் நடந்திருக்கிறது. இடது பக்கத்தில். இடது கைப்பழக்கம் உள்ளவன்தான் அப்படி செய்திருக்க முடியும். அப்பாவும் மகனும் பேசிக்கொண்டிருக்கும் போது மரத்தின் பின் ஒளிந்திருந்தான். அங்கு ஒரு சுருட்டு கூட புகைத்திருக்கிறான். நான் அந்த சுருட்டின் சாம்பலை கூட பார்த்தேன். புகையிலை சாம்பலை பற்றி எனக்கு ஏற்கனவே மிக நன்றாக தெரியும். அதனால் அது இந்திய சுருட்டு என்பதை தெளிவாக கண்டுபிடித்து விட்டேன். நான் கிட்டத்தட்ட 140 வகையான பைப்ஸ், சுருட்டு, சிகரெட்டு, புகையிலை பற்றி ஆராய்ச்சி செய்து கட்டுரை எழுதியிருக்கேன் என்பது உங்களுக்கே தெரியும். சாம்பலை பார்த்ததும் அங்கே சுற்றி பார்த்து அவன் வீசிய துண்டை கண்டுபிடித்தேன். ரொட்டர்டாமில் சுருட்டப்பட்ட இந்திய சுருட்டு என்பது தெளிவாயிற்று. சுருட்டை தாங்கி பிடிக்கக்கூடிய பிடிப்பான் பற்றி? சுருட்டின் முனை அவனது வாயில் இல்லை என்பது தெரிந்தது. அதனால் அவன் பிடிப்பான் பயன்படுத்தியிருக்கிறான். சுருட்டின் முனை வெட்டப்பட்டிருந்தது, கடிக்கப்படவில்லை. வெட்டும் சீராக இல்லை. அதனால் மொன்னையான ஒரு பேனா கத்தியை தான் அவன் பயன்படுத்தியிருக்க வேண்டும். ஹோம்ஸ், அந்த மனிதனை சுற்றி அவன் தப்பிக்கவே முடியாதபடி ஒரு வலை பின்னிவிட்டீர்கள். மேலும் ஒரு நிரபராதியை தூக்கு கயிற்றிலிருந்து காப்பாற்றி இருக்கிறீர்கள். இங்கிருந்து எப்படி இந்த வழக்கு நகரும் என்று என்னால் யூகிக்க முடிகிறது. ஆக அந்த குற்றவாளி திரு ஜான் டர்னர் என்று விடுதியின் பணியாளன் ஒருவன் கத்திக்கொண்டே நாங்கள் அமர்ந்திருந்த அறையின் கதவை திறந்து ஒரு ஆளை உள்ளே அனுப்பினான். உள்ளே நுழைந்த ஆள் சற்று வித்தியாசமாகவும் வசீகரமாகவும் இருந்தான். அவனது மெதுவான நொண்டியடிக்கும் நடையும் வளைந்த தோள்களும் அவனை பலவீனமாக காட்டினாலும் அவனது கரடுமுரடான தோற்றமும் நீளமான கைகளும் அவனை ஒரு பலசாலியாக காட்டியது. அவனது பின்னிய தாடியும் நரைத்த முடியும் தனித்து தெரியும் தொங்கிய புருவங்களும் அவன் மேல் மரியாதையும் அவன் தோற்றத்தில் இருந்த ஒரு சக்தி வாய்ந்தவனாகவும் காட்டியது. அவன் முகம் வெளுப்பாய் இருந்தது. அவன் உதடுகளும் நாசி ஓரமும் ஒருவித நீல நிறத்தில் இருந்தது. ஏதோ ஒரு கொடிய நோயால் ஆட்பட்டவன் போல் இருந்தான்.
தயவு செய்து அமருங்கள் என்று ஹோம்ஸ் மெதுவாக சொன்னார். எனது கடிதம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் அல்லவா? ஆமாம், விடுதி காப்பாளர் கொடுத்தார். நீங்கள் என்னை இங்கு வந்து சந்திக்க விரும்புவதாக கூறினார். பிரச்சனை ஏதும் வராமல் இருக்க. ஆமாம், கூடத்தில் பலர் பேசிக்கொண்டிருப்பார்கள். ஏன் நீங்கள் என்னை பார்க்க விரும்பினீர்கள் என்று என் நண்பனை விரக்தி வழியும் களைப்புற்ற கண்களால் பார்த்தபடியே கேட்டான். அவன் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்தது போல. ஆம் என்று அவரது வார்த்தைகளை விட பார்வைக்கே பதிலளித்தார். எனக்கு மக்கர்த்தியை பற்றி அனைத்தும் தெரியும். அந்த வயதான மனிதர் தன் கைகளில் முகத்தை புதைத்து கொண்டே சொன்னார். கடவுளே என்னை காப்பாற்று என்று அழுதார். அந்த இளைஞனை மாட்டிவிட வேண்டும் என்று நான் நினைக்கவே இல்லை. உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அவனுக்கு பாதகமாக வந்தால் நிச்சயம் நான் உண்மைகளை எல்லாம் சொல்லிவிடலாம் என்றுதான் நினைத்திருந்தேன். நீங்கள் அவ்வாறு சொன்னது மிக்க மகிழ்ச்சி என்று சொன்னார் ஹோம்ஸ் மிக இறுக்கமாக. என் மகளுக்காக பார்க்கிறேன். இல்லையென்றால் இப்போது கூட பேசியிருப்பேன். நான் கைதாவதை பார்த்தால் அவள் தாங்க மாட்டாள். விஷயம் அவ்வளவு தூரம் போகாது என்றார் ஹோம்ஸ். ஏன்? நான் அரசாங்க அதிகாரி இல்லை. உங்கள் மகள்தான் என்னை இந்த வழக்கில் ஈடுபடுத்தியிருக்கிறார். அதனால் அவள் சொல்வதைத்தான் கேட்க முடியும். இருந்தாலும் இளைய மக்கர்த்தியும் வெளியே வர வேண்டும். என் கடைசி காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றார் டர்னர். எனக்கு நீரிழிவு நோய் ரொம்ப காலமாக இருக்கிறது. எனது மருத்துவர் நான் இன்னும் 1 மாதம் இருப்பதே கடினம் என்றார். அதனால் என் வீட்டிலேயே நான் சாக விரும்புகிறேன், சிறையில் அல்ல. ஹோம்ஸ் எழுந்து மேஜையில் பேனாவும் ஒரு காகித கட்டையும் கொண்டு வந்து வைத்தார். உண்மையை சொல்லுங்கள் என்றார். நான் எழுதி கொள்கிறேன். நீங்கள் கையெழுத்திடுங்கள். வாட்சன் சாட்சி கையெழுத்திடுவார். நான் உங்கள் வாக்குமூலத்தை கடைசி நேரத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து மக்கர்த்திக்கு விடுதலை வாங்கி கொடுப்பேன். நிச்சயம் தேவையான சமயத்தில் மட்டுமே இதை பயன்படுத்துவேன் என்று உங்களுக்கு உறுதி கூற என்னால் முடியும். நல்லது. அதுவரை நான் உயிருடன் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் என் மகளுக்கு அதிர்ச்சி கொடுக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது என் விருப்பம். இப்பொழுது நான் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுகிறேன். ரொம்ப நாள் நடித்து விட்டேன். ஆனாலும் சொல்வதற்கு அவ்வளவு நேரம் ஆகாது. உங்களுக்கு இறந்த மக்கர்த்தியை பற்றி தெரியாது. அவன் ஒரு சாத்தானின் மறு உருவம். கடவுள் அவனை போன்ற மனிதர்களிடம் இருந்து உங்களை காக்கட்டும். என்னை அவன் கட்டுக்குள் 20 வருடங்களாக வைத்திருந்தான். என் வாழ்க்கையை அவனால் நாசமாகிவிட்டது. அவன் பிடியில் எப்படி வந்தேன் என்பதை முதலில் சொல்லிவிடுகிறேன். அப்பொழுது 60களின் ஆரம்ப காலம். சுரங்கத் தொழிற்சாலையில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு வாலிப வயது. சூடான இளம் இரத்தம். கட்டுப்பாடு இல்லாமல் பொறுப்பில்லாமல் சுற்றி கொண்டிருந்த பருவம். எதை செய்வதற்கும் அஞ்சுவதில்லை. கெட்ட சகவாசத்தால் தண்ணி அடிக்க கற்றுக்கொண்டேன். வேலை செய்ய பிடிக்கவில்லை. அதனால் புதர்களில் மறைந்து இங்கே சொல்வார்களே நெடுஞ்சாலை கொள்ளைக்காரன், அப்படியாகிவிட்டேன். நாங்கள் 6 பேர் இருந்தோம். சுதந்திர பறவைகளாக திரிந்தோம். எங்களுக்கு பிடித்த இடத்தில் தங்குவோம். சுரங்கத்திற்கு செல்லும் வண்டிகளை நிறுத்துவோம். என் பெயர் பல்லாட்டின் கருப்பு ஜாக். அந்த ஊரில் பல்லாட் கும்பல் என்று சொன்னால் இன்னும் பயப்படுவார்கள். ஒரு நாள் தங்கத்தை ஏற்றிக்கொண்டு சில குதிரை வண்டிகள் பல்லாட்டிலிருந்து மெல்பர்ன் சென்று கொண்டிருந்தன. நாங்கள் அதை குறிவைத்து காத்து கொண்டிருந்தோம். அவர்கள் 6 பேர், நாங்கள் 6 பேர். சரிக்கு சமமாய் இருந்தது. முதல் தாக்குதலிலேயே நாங்கள் 4 வண்டிகளை காலி செய்து விட்டோம். எங்கள் கூட்டத்தில் 3 பேரை இழந்தோம். பொருள் கிடைக்கும் முன்பே நான் வண்டி ஓட்டிகளின் தலைவனது தலையில் துப்பாக்கியை வைத்து அழுத்தினேன். அவன்தான் இந்த மக்கர்த்தி. நான் அன்றே அவனை கொன்றிருக்க வேண்டும். விட்டது என் தவறு. அவன் குரூர விழிகள் என்னையே பார்த்து கொண்டிருந்தன. அங்குல அங்குலமாக அலசி நினைவில் வைத்துக் கொள்வது போல. நாங்கள் தங்கத்தை எடுத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டோம். பெரும் பணக்காரர்களாகிவிட்டோம். யாரும் சந்தேகப்படாதபடி இங்கிலாந்து திரும்பி வந்துவிட்டோம்.
என் கூட்டாளியிடம் பங்கு போட்டுவிட்டு ஏதாவது ஒரு நல்ல இடத்தில் அமைதியாக கௌரவமாக வாழலாம் என்று நினைத்தேன். இந்த எஸ்டேட்டை வாங்கினேன். என் பணத்தை வைத்து சில நல்ல காரியங்கள் செய்யலாம் என்று எண்ணினேன். நான் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் தேடுவதற்காக திருமணமும் செய்து கொண்டேன். என் மனைவி சிறிது காலத்திலே இறந்துவிட்டாள். என் மகள் ஆலிஸை பெற்ற பின் அவளது பிஞ்சு கரங்களை நான் பற்றும் போதெல்லாம் அவள் நான் செய்த பாவங்களை மறக்கடிக்க செய்த நல்லதொரு வழியில் என்னை அழைத்து செல்வது போல் இருந்தது. ஒரு வகையில் நான் பழையதை முழுவதும் மறந்துவிட்டேன். ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி கொண்டிருந்தேன். எல்லாம் நல்லபடியாக போய்க் கொண்டிருந்த போதுதான் திடீரென்று இந்த மக்கர்த்தி என் வாழ்வில் வந்து நுழைந்தான். நான் ஒரு முதலீடு செய்வதற்காக நகரத்துக்கு சென்றிருந்த போது ரீஜன் தெருவில் அவனை பார்த்தேன். அவனிடம் அப்பொழுது ஒரு மேலங்கி கூட இல்லை, நல்லதொரு பூட் கூட இல்லை, அவன் அணிந்திருக்கவும் இல்லை. இங்க பாரு ஜாக் என்று என்னை தொட்டபடியே பேசினான். நாங்கள் உனக்கு ஒரு குடும்பத்தைப் போல துணையாய் இருப்போம், நானும் என் மகனும். நீதான் எங்களை ஆதரிக்க வேண்டும். இல்லையென்றால் இங்கிலாந்து சட்டத்திட்டங்கள் மதிக்கும் நல்ல நாடு. அப்புறம் கூப்பிடு தூரத்தில் தான் காவல்காரர்களும் இருக்கிறார்கள். நல்ல முடிவாய் எடு என்றான். பின் என்ன, அவர்கள் என்னோடு வந்து தங்கிவிட்டார்கள். அவர்கள் என்னால் உதறிவிடவே முடியவில்லை. என்னுடன் இருப்பதிலேயே மிக சிறந்த வீட்டில் அவன் வாழ்நாள் முழுவதும் வாடகையில்லா விருந்தாளியாக தங்கிக் கொண்டான். அன்றிலிருந்து என் நிம்மதி பறிபோய்விட்டது. எங்கு திரும்பினாலும் அவனது கபட முகம்தான் என் கண்களில் விழுந்தது. ஆலிஸ் வளர வளர என் பயம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே சென்றது. காவல்துறைக்கு பயத்தை விட அவளுக்கு எனது கடந்த காலம் தெரிந்துவிடுமோ என்றுதான் அஞ்சினேன். அவனுக்கு என்ன பிடிக்கிறதோ அது உடனே எந்த கேள்வியும் இல்லாமல் அவன் கைக்கு வந்தாக வேண்டும். நிலம், பணம், வீடு என்று எல்லாத்தையும் நான் அள்ளி கொடுத்திருக்கிறேன். ஒரு நாள் நான் கொடுக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை கேட்டான். ஆம், என் மகளை அவன் மகனுக்கு மனம் முடித்து வைக்க சொல்லி கேட்டான். அவனது மகனும் வளர்ந்து விட்டான். அதனால் அவனுக்கும் ஆசை வந்துவிட்டது. என் உடல்நிலையும் மோசமாகிவிட்டதால் அவர்களுக்கு எல்லாமே எளிதாகிவிட்டது. எனது எல்லா சொத்துக்களையும் ஒரே அடியில் அடைந்துவிடலாம் என்று கணக்கு போட்டுவிட்டான். ஆனால் நான் உறுதியாக இருந்தேன். என் சந்ததி அவனால் கெட்டுவிடக்கூடாது என்று நினைத்தேன். அந்த பையன் மேல் எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. ஆனால் அவனும் அதே ரத்தம்தானே, அது போதாதா? அதனால் நான் உறுதியாய் மறுத்தேன். மக்கர்த்தி என்னை மிரட்டினான். என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனால் முடியாது என்று சொல்லிவிட்டேன். அதனால் இருவரும் சந்தித்து பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று ஏரியில் சந்திப்பதாக முடிவெடுத்தோம். நான் அங்கு சென்றபோது அவன் தன் மகனிடம் பேசிக் கொண்டிருந்தான். அதனால் அந்த நேரத்தில் ஒரு மரத்தின் பின்னால் நின்று கொண்டு நான் ஒரு சுருட்டை பற்ற வைத்து புகைத்து கொண்டிருந்தேன். அவன் பேச பேச என் ரத்தம் கொதித்தது. அவன் தன் மகனிடம் அவளை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தான். அவளது சம்மதம் எதுவும் அவர்களுக்கு தேவையில்லாதது போலவும் ஏதோ ஒரு அனாதை போலவும் அவன் பேசிக்கொண்டிருந்தான். இப்படி ஒரு மோசமான மனிதரிடம் என் உயிரினும் மேலான மகள் மாட்டிக்கொள்ளப் போகிறாளே என்று நினைக்கும் போதே என் நெஞ்சமெல்லாம் பதறியது. இப்படியே இதை வெட்டிவிட முடியாதா? நானும் ஏற்கனவே செத்து கொண்டிருக்கும் மனிதன்தான். மனத்தெளிவும் கைகளில் திடமும் இருந்தாலும் என் தலைவிதி நிச்சயிக்கப்பட்டு விட்டதைப் போல உணர்ந்தேன். ஆனால் என் மகள், அவனது கொடூரமான நாக்கை வெட்டினால்தான் எனக்கு நிம்மதி. நான் தான் அவனை கொன்றேன். ஹோம்ஸ், இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டு ஒரு தியாகி போல வாழ்ந்து கொண்டிருந்தேன், அந்த பாவத்தை கழுவும் விதமாக. நான் விழுந்த வலையிலேயே என் அருமை மகளும் விழுந்து விட்டாளோ என்று எண்ணிதான் நான் மிகவும் பயந்தேன். அதனால்தான் அவனை ஒரு நச்சுப்பாம்பை கொல்வது போல கொன்றுவிட்டேன். எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவன் சத்தம் கேட்டு அவனது மகன் திரும்ப வந்து விட்டான். அதற்குள் நான் காட்டுக்குள் மறைந்து விட்டேன். ஆனால் எனது மேலங்கி எடுப்பதற்காக திரும்பி வர வேண்டியதாய் போயிற்று. இதுதான் நடந்தது. நான் சொன்ன அனைத்தும் உண்மை. நல்லது, நீங்கள் செய்தது சரி தவறு என்று நான் சொல்ல முடியாது என்றார் ஹோம்ஸ். அவர் கையெழுத்திட்ட காகிதத்தை வாங்கியபடியே.
இனிமேல் இதுபோல் நமக்கு நடக்கக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமாக. ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் உடல்நிலையை பார்க்கும்போது நான் எதுவும் செய்ய போவதில்லை. நீங்கள் செய்த குற்றங்களுக்கு எல்லாம் உயர்நீதிமன்றத்திற்கு மேல் இருக்கும் மன்றத்தில் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நான் உங்கள் வாக்குமூலத்தை வைத்திருப்பேன். மக்கர்த்திக்கு தண்டனை அறிவித்தால் உறுதியாக இதை பயன்படுத்துவேன். அப்படி இல்லை என்றால் இது யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைத்து விடுவேன். நீங்கள் உயிரோடு இருந்தாலும் இறந்தாலும் இந்த ரகசியம் எங்களுடன் மட்டுமே இருக்கும். அப்போ நான் சென்று வருகிறேன் என்றார் அழுத்தமாக. நீங்கள் எனக்கு கொடுத்த நிம்மதியான இறுதி வாழ்க்கையினால் உங்கள் மரணப்படுக்கை மிகவும் எளிமையானதாக இருக்கும். அவ்வளவு பெரிய உருவம் கொண்ட அவர் நடுங்கிக் கொண்டு தள்ளாடிக்கொண்டு அந்த அறையை விட்டு சென்றார். கடவுளே, நீங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்றார் ஹோம்ஸ். பரிதாபகரமான புழுவை போன்றவர்களிடம் விதி ஏன் இவ்வளவு தூரம் விளையாடுகிறது? இந்த மாதிரி வினோதமான வழக்குகளை சந்திக்கும் போதெல்லாம் எனக்கு பேக்ஸ்டரின் வார்த்தைகள்தான் ஞாபகத்துக்கு வருகின்றன. ஷெர்லாக் ஹோம்ஸ் தன் வழியில் பயணித்துக் கொண்டே இருப்பான், கடவுளின் கருணையோடு. ஜேம்ஸ் மக்கர்த்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டான். வாதித்தரப்பு வக்கீலிடம் ஹோம்ஸ் எடுத்துக் கொடுத்த ஆட்சேபனைகளின் திறத்தால் வயதான டர்னர் 7 மாதங்களுக்கு பின் இறந்துவிட்டார். தங்கள் வாழ்வில் நடந்த கருப்பு தினங்களை அறியாமலேயே அந்த இருவரும் மனவாழ்வில் மகிழ்ச்சியாக காலடி எடுத்து வைக்கவும் நிறைய வாய்ப்புகள் உள்ளன. முற்றும்.